Hello everyone, welcome to day number 2 challenge. Day number 2 ல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா physicsல lecture number 2. ஓகேவா? சோ இந்த lecture number 2 உண்மையிலே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சப்போஸ் நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படினா இந்த lecture number 2 தயவு செய்து பாருங்க. இந்த மாதிரி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ல பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செமையா இருக்கும். அது ரிலேட்டடா டிபிபி வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டிபிபி சால்வ் பண்ணுங்க. டிபிபி சால்வ் பண்ணி எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா क्वेश्चन என்ன மாடியூல் வந்து அவேலபிளா இருக்குது. அந்த மாடியூல்ல அந்த எக்ஸ்ட்ரா क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி, periodic classifications of element அப்படினு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் வந்து குட்டியா நல்லா சம்மரைஸ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா क्वेश्चनே சால்வ் பண்ணிட்டு வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம். இது உங்களுக்கு நல்ல ஒரு gift மாதிரி இருக்கும். இந்த ஒரு லெக்சர் பார்த்தீங்கன்னா அந்த லெசனே கம்ப்ளீட் ஆக போகுது, அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ் லெக்சர் 2 பாருங்க, டிபிபி சால்வ் பண்ணுங்க, மாடியூல் சால்வ் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லெசன் பாருங்க, வீடியோ பாருங்க. பிவைக்கு நாங்கள் அதிலே கவர் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு. எக்ஸ்ட்ரா பிவைக்கு வேணாலும் நீங்கள் அதில் பார்க்கலாம். மாடியூல்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன், மாடியூல்ஸ் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இந்த லெசனுக்கு பார்த்தீங்கன்னா லெக்சர் 2 இதோட இந்த லெசன் முடியல, இன்னும் ஒரு லெக்சர் நான் நெக்ஸ்ட் லெக்சரில் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து நீ படிச்சுக்கிட்டே இரு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நேற்று வீடியோவில் வந்து இது சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து தயவு செய்து கொடுங்க. நான் எந்த இடத்துல ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்துறேனோ இல்லை உனக்கே பிடிச்சிருக்குதோ அதோட டைம் ஸ்டாம்ப்லாம் தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட்டில் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோ. கடைசியில் எல்லா டைம் ஸ்டாம்ப் வந்து எனக்கு ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீட்பேக் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஃபீட்பேக் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, கீழே வந்து டிஸ்கஷன் மெயின் குரூப் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மெயின் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மெயினாக வாங்க. அங்கே வந்து ஃபீட்பேக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு தயவு செய்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த லெக்சர் எப்படி இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் லெக்சர் எப்படி இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி லெக்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த ஒரு லெசன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடும். அதனால ப்ராப்பராக உட்காந்து நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ.